இந்த இயர் ஜேர்னல் ரைட் பண்ணுறதுக்கு நோட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு 1/2 மணி நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்படி 1/2 மணி நேரமாக தேடினதில் எனக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருந்துச்சி. இதுலேயும் வாட்டர் மெலன் அப்புறம் ஸ்ட்ராபெரி போட்டது இருந்துச்சு. 1/2 மணி நேரமாக தேடி நான் ஸ்ட்ராபெரி போட்ட நோட்டை தான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னு இப்போ தான் புரியுது. நமக்கு யூனிவர்ஸ் கரெக்டான டைமில் கரெக்டாக கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து நம்மளையும் யூனிவர்ஸையும் நம்பினா எல்லாமே நல்லதாக நடக்கும். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் மே மந்த்துக்கு ஜேர்னல் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுங்களையும் 1 மந்த் கம்ப்ளீட் ஆகி ஜூன் மந்த்தே வந்துருச்சு. மே மந்த்துக்கு ஒரு சில கோல்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து அந்த மந்த் எண்ட் ஆகவும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கோல் வந்து 70+ லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு கோல் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம 100 லெசன்ஸ்க்கு மேலே நான் வந்து படிச்சிட்டேன். வேக்கப் இயர்லி அது வந்து என்னால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. 4 மணிக்கு டைம் டேபிள் போட்ட மாதிரி எந்திரிக்க முடியல. அடுத்து வந்து டோட்டல் ஸ்டடி ஹவர்ஸ் வந்து 186 ஹவர்ஸ் படிக்கணும் இந்த மந்த்துக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதையும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அடுத்து ஹெல்தி வெயிட் லாஸ் பண்ணேன்னான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஏதோ கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதை ஆனால் குறைக்க முடியல. ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும், அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னு ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஊக்கமுடைமையாக இருக்கணும். மே மந்த்துக்கு 138 ஹவர்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன் மொத்தமாக இந்த மந்த்துக்கு. நெக்ஸ்ட்டு வெயிட் ட்ராக்கருக்கு நான் ஸ்டார்டிங்கில் 62 kg இருந்தேன். அதை என் பண்ணுறப்ப அதாவது மே 31 வந்து 60.5 இருந்தேன். ஆனால் என்னோடய கோல் வந்து 59 வச்சுருந்தேன். சரி 62லேருந்து 60க்கு வந்துட்டோன்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேபிட் ட்ராக்கர். இதில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல. ஏன்னா நம்ம சீக்கிரம் தூங்கினா தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். 10:30க்கு தூங்கணும்னு பிளான் பண்ணிட்டு நம்ம தூங்காமல் இருந்தோன்னா நம்மளால் காலைல சீக்கிரமாக எந்திரிக்க முடியாது. நான் 4ஆம் தேதி சீக்கிரமாக தூங்கியிருக்கேன். அதாவது 10:30க்கு தூங்கியிருக்கேன். 5ஆம் தேதி 4 மணிக்கெலாம் என்னால் எந்திரிக்க முடிஞ்சிருக்கு. அடுத்து 5ஆம் தேதி 10:30க்கெலாம் தூங்கியிருக்கேன். 6 மணிக்கு 6ஆம் தேதி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கவே இல்லை. அதாவது சீக்கிரம் தூங்கலை, அதனால நான் எந்திரிக்கவும் இல்லை. இந்த மாதிரி கம்மியாக தான் முடிச்சிருக்கேன். காலைல எந்திரிக்கிறதே நைட்டு தூங்குறதையும். அப்புறம் ஸ்டடி ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினச்சதில் அதை கொஞ்சம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாக்கிங்கும் அதே மாதிரி தான். என்னால் கண்டினியூவாக போக முடியல. அப்புறம் தண்ணி குடிக்கிறது மட்டும் நான் விடவே இல்லை. டெய்லி வந்து 2 லிட்டர்னா அது 2 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணுன்ட்டு தண்ணி மட்டும் நான் குடிச்சிட்டேன். அடுத்து பிரெயின் டம்ப்பு. அப்புறம் கிராட்டிடியூட் ஜேர்னலில் என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும்னு நீங்கள் அதை எழுதுனதுக்கப்புறம் தான் தெரியும். நான் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எழுதுவேனா, அது அந்த அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நடந்துடும். இதனால தான் நான் வந்து யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த்துக்கு என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த மந்த்து ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும், ப்ராக்ரஸ் ஒழுங்காக இருக்கணும், கைண்ட்னஸாக இருக்கணும். கைண்ட்னஸ் அது எப்போவும் இருப்பேன். அப்புறம் பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்கணும் அப்படின்னு இந்த மந்த்துக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜூன் மந்த்துக்கும் சில கோல்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை என்னெல்லாம் காமிக்கிறேன். 70+ லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும், டோட்டல் ஸ்டடி ஹவர்ஸ் வந்து இந்த மந்த்து 186 ஹவர்ஸ் இருக்கணும், சுகர் கட் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் வந்து வெயிட் லாஸ் மறுபடியும் பண்ணணும். அப்புறம் டியூஷன் வந்து இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருமா, அந்த டியூஷனுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நான் பண்ணி வைக்கணும். பசங்களுக்கு எந்த மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணால் தான் அவங்கள வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். அப்புறம் அதுக்கான வேலையை ஃபுல்லாக இந்த மந்த்து பார்க்கணும் அப்படின்றதான் எனக்கு கோலு. அப்புறம் ஸ்டடி ட்ராக்கருக்கு நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத வந்து போட்டு வச்சுட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் ட்ராக்கர். அதுவும் அது மாதிரி தான் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்த்து 30ல் முடியுது. எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது நான் காலையில் தான் எழுதணும். வெயிட் பார்த்துட்டு அப்புறம் எண்டு கோல்லாம் நான் செட் பண்ணணும். அது வந்து நெக்ஸ்ட் மந்த்து காட்டுறேன் நான் எவ்வளோ இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அடுத்து ஹேபிட் ட்ராக்கரில் வேக்கப் இயர்லி 4 AM, அப்புறம் ஸ்லீப்பிங் டைம் வந்து 10:30 அது போடுறது தான். ஆனால் இந்த மந்த்து வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு 15 நாளாச்சும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். ஏன் நைட்டு தூங்க லேட் ஆகுதுன்னா, வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருக்கிறதுனால நைட் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. அடுத்து வாக்கிங் போகணும், அப்புறம் டயட் இருக்கணும், தண்ணி 2 லிட்டர் எப்பயும் போல் குடிச்சிடணும். அப்புறம் வந்து ஈவினிங் டியூஷன். இது வந்து ஹேபிட் ட்ராக்கராக வச்சுருக்கேன். அப்புறம் பிரெயின் டம்க்கு எழுதிட்டு கேப் விட்டுட்டு கிராட்டிடியூட் ஜேர்னலுக்கும் நான் ப்ளேஸ் விட்டுட்டேன். இந்த மந்த்துக்கு இவ்வளோ தான். நீங்கள் யாராச்சும் மே மந்த்துக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னா அதை என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.